அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களை தவிர்த்துவிட்டு, முஸ்லிம்களுடைய தியாகத்தை புறந்தள்ளிவிட்டு, அவர்களுடைய தியாகத்தை எழுதாமல் எந்த வரலாறும் முழுமையடைவதில்லை. குறிப்பாக இந்திய சுதந்திர வரலாறு நெடுங்க முஸ்லிம்களுடைய தியாக சுவடுகள் நிரம்பி இருப்பதை நாம் முதலில் அறிந்து கொண்டு, நம் நண்பர்களிடமும் நம் குழந்தைகளிடமும் அவர்கள் விளையாடுகின்ற பொழுது கூட, விளையாட்டுக்காக சில உரையாடல் நடக்குகின்ற பொழுது கூட, முஸ்லிம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், சுதந்திரத்திற்காக வேண்டி இன்னுயிரை நீத்த அந்த தியாகிகளுடைய பெயர்களை திரும்ப திரும்ப அவர்களுடைய மனதிலே நாம் பதிய வைக்க வேண்டும். காந்தி அலைகளிலே தொடங்கி, வஉசியிலே தொடங்கி, சுப்பிரமணிய சிவாவை தொடங்கி, பாரதியார், இப்படி பல்வேறு சுதந்திர போராட்ட தியாகிகளை எல்லாம் உள்வாங்கி அவர்களுடைய வரலாறை, அவர்களுடைய அந்த கடந்த கால அந்த சோக நிகழ்வை மனதிலே பதிவைத்திருக்கக்கூடிய நாம், நம் ஈமானை சுமந்து, நாட்டுப்பற்றும் ஈமானும் வெவ்வேறு அல்ல, நாட்டுப்பட்டிருக்கும் ஈமானுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று உறக்கச் சொன்ன முஸ்லிம்களுடைய தியாகங்கள் இன்றைக்கு திட்டமிட்டே மறைக்கப்படுகிறது. அதற்கு நாமும் ஒரு காரணம். சரியான முறையிலே நிறைய செய்திகள் வந்த ஆதாரபூர்வமான செய்திகள் எல்லாம் எடுத்து அதை நாம் உள்வாங்கிக் கொண்டு நம் நண்பர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கடத்தக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த வகையில் சமூக ஊடகங்கள், சமூக வலைதளங்களின் வாயிலாக இன்றைக்கு நிறைய மறைக்கப்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது என்பது கண்குளிர்ச்சியான, மனதிற்கு இதமான ஒரு செய்தி. தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.